வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா போல் டிசைடர் மேட்ச்சு அம்பலாப்பட்டு விசஸ் திருமங்கலக்கோட்டை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் மேட்ச் தான். இதில் அம்பலாப்பட்டு டாஸ் வின் பண்ணி இந்த ஆட்டத்திற்கு நடுவர்களாக பண்ணியிருக்காங்க. சாரி, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா திருமங்கலக்கோட்டை ஆடுவாங்க. இதிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட குணா, ஓப்பனிங் பேட்ஸ்மனாக திருமங்கலக்கோட்டையிலேருந்து ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அருள் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் சரத் இருப்பா. அப்படி ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்ல 6. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு திருமங்கலக்கோட்டை பேட்ஸ்மேன் அருள். குட் ஷாட்டுங்க. ஃபோர்த் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை கடக்குமா? 2க்கான காலுங்க, பின்னாடி போயிட்டு 3க்கான காலு, 3 ரன்னு. குட் ரன்னிங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 3 செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சரத் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் சிங்கிள். தேர்ட் பால் வீசப்பட்ட பந்து எட்ஜ் போட்டு விக்கெட்டுங்க. விக்கெட் நம்ம வெளியேறுகிறார் திருமங்கலக்கோட்டை அணி வீரர். ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் 2 பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் கடக்குமா? 6ங்க. லாங் ஆன்ல ஒரு பெரிய ஃபிளாட்டா போனுச்சு. நானும் கேட்சுங்கிற காலன்னு நினைச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 6 கிரவுண்டை கிளியர் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். குட் ஷாட். முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறது கங்கா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல போங்க. முடிஞ்ச அளவு இந்த ஓவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ண போகிறாரு பேட்ஸ்மேன். ஸ்டார்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் அரைஞ்சிருக்காரு. 4க்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் ஃபார் 2, 3க்கான காலு, 3 ரன் ஓடிடுவாங்க. 4 ரன்னுங்க. 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 4 ரன். தேர்ட் பால் ஷாட்டுங்க, கேட்சுக்கான காலு, குட் கேட்சுங்க. டீப் ஸ்கொயர்ல விக்கெட்டுங்க. ஃபீல்டர் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனோட விக்கெட் போயிருக்குங்க. லாஸ்ட் 2 பால் ஷாட்டுங்க, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? 6ங்க. இல்ல, கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு கேட்ச் இல்ல. 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன். கேட்ச் மிஸ். 2 ஓட்டங்கள். சின்ன 2 ஓட்டம். கேட்ச் சான்ஸ் இருந்துச்சு. கேட்சையும் விட்டு பார்த்தீங்கன்னா 2 ரன் விட்டுருக்காங்க. 2 ரன். 18 பாலுக்கு 29 ரன் டார்கெட்டுங்க. 18 பாலுக்கு 29 அடிச்சா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஆம்பல் வின் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா திருமங்கலக்கோட்டை வின் பண்ணலாங்க. ஸோ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல் டீமு. நம்ம எந்த டீம் இந்த மேட்சை ஜெயிச்சு 4th போலில் என்ட்ரு ஆகிறாங்கன்னு பார்ப்போம். திருமங்கலக்கோட்டையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக குணா வந்திருக்கா. அப்படி சாரி, அருள் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ஆம்பல்லேருந்து குணா. 29 டார்கெட்டுங்க 18 பாலுக்கு. ஃபஸ்ட்டு பால் டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஷாட்டுங்க, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? 6 இல்லைங்க. ஆஹா, முன்னாடி ஜட்ஜ் பண்ணல. கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு கேட்ச் டிராப் ஆகி 2 ரன்னுங்க. 1 ஓட்டம். 2 ஓட்டம். மன்னிக்கவும். செகண்ட் பால் ஷாட்டுங்க, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? கேட்சுங்க. விக்கெட். விக்கெட்டுங்க. நல்ல ஷாட். உள்ளாண்டா. இங்க விக்கெட். விக்கெட்டுங்க. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் கேஎஸ்பி ஆம்பல் அணி வீரர். கொஞ்சம் கூடங்க அங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கு நீ பேட்ஸ்மேனா பார்த்தா. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். டாட் பாலுங்க. நல்ல ஓவர். 3 ரன் தான் கொடுத்துருக்கா. அப்படி தீர்ப்பு இறுதியானது. ஒரு விக்கெட் இருக்காரு. 12 பாலுக்கு 24 வேணும். சாரி, ஆமாம்மா, 12 பாலுக்கு
24 வேணுங்க. ஷாட் சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? கேட்சா 6ஆ? ஃபீல்டுங்க, குட் ஃபீல்டு. 6 6ங்க. அவரே 6 ஓட்டம். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்க. அவரே 6ன்னு ஒத்துக்கிட்டா. அப்படி 6 ஓட்டம். ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா 6. சிறப்பான ஒரு ஆளு இருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல ட்ரை. ஃபோர்த் பால் ஷாட்டுங்க. நம்ம தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை கடக்குமா? இல்லை, அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு சிங்கிள். நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாருங்க ஃபீல்டர். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால். ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? கேட்சுங்க. விக்கெட். மிடான்ல சிறப்பான ஒரு கேட்ச். அந்த ஃபீல்டருக்கு வாழ்த்துக்கள். 5 பாலுக்கு 16. சிறந்த முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து டாட் பால். 4 பாலுக்கு 15. ஷாட்டுங்க. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா? வெள்ள 6. 6ங்க. சிறப்பான ஒரு 6 லைன் நம்பர். அந்த பந்து எடுக்க சீக்கிரம். 6. 3 பாலுக்கு 9 வேணும். பாலுக்கு 8 வேணும். மேட்சை ஃபினிஷ் பண்ணி தருவாரா பேட்ஸ்மேன் பார்ப்போம். 2 பாலுக்கு 8. சிறந்த முறையில் எட்ஜ் பட்டு போயிருக்கீங்க. கேட்ச். விக்கெட். அவ்வளோதாங்க இந்த மேட்சை. இந்த பாலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. 1 பாலுக்கு 8 வேணும். மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் சைட் டீமில் தான் சொல்லலாம். லாஸ்ட் 1 பால் 8 வேணும். ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் வந்தது. 6ங்க. நல்ல ட்ரைங்க அந்த டீம்கிட்ட இருந்து. பேட்டிங் சைடு வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்தாலும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஃபோர்த் போல்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. ஏற்று வந்த கேஎஸ்பி ஆம்பல் அணியினருக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு திருமங்கல கோட்டைக்கு பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. ரொம்ப டஃப்பான மேட்ச் வின் பண்ணி 4வது போல் என்ட்ரி ஆயிருக்காங்க. குவார்டர் ஃபைனலில் பார்க்கலாம் கைஸ் நம்ம. பாய்.